ஹாய் கைஸ், அகைன் ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கேழ்வரகு ஆர் ராகி, இதில் நிறையா புரத சத்து கனிம சத்து இருக்குது. ஸோ நம்ம இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் ஆகி நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அதில் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, வெந்தயம், தண்ணி ஆட் பண்ணி ஓவர் நைட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அதோட கொஞ்சமாக அவளும் ஆட் பண்ணிக்கணும். தென் மிக்சி ஜாரில் அதை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 4 to 5 hours கழித்து பார்த்தா நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கும். தென் தோசைக்கல்லில் ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றாமல் தோசையாக சுட்டி எடுத்தா ஹெல்த்தியான ராகி தோசை ரெடி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபிக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.